2 பண முதலைகள் மோதுது. அதில் ஒரு பண முதலைக்கு திமுக சப்போர்ட் இருக்கு. நானும் கட்சிக்கு எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு இறங்கலாம்ல. இந்த போட்டி தான் அந்த கட்சி ஒன்றுமில்லாம போகிறதுக்கு இதாக அமைய போகுது வருங்காலத்தில். அவருக்கு அரசியலில் இறங்கிறதுக்கு அவருக்கு ஆசை வந்துச்சு. கொஞ்சம் அது ராஜ்யசபா போவார், அதுக்கு முன்னோட்டமாக இந்த மாதிரி வருவார். யாரையா கூப்பிட்டு கேளுங்க, டிநகர் தாவேகா வேட்பாளர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா கட்சி 2-3 துண்டா போயிடும். யார் இதுன்றது? ஸ்டாலின் பெரியாளா, விஜய் பெரியாளா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தில்லிவாக்கம் தொகுதியில் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா நிற்கிறார். அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கார்த்திக் மோகன் நிற்கிறார். எம்எல்ஏருடைய மகன் வந்து கார்த்திக் மோகன். இவங்க 2 பேருக்கும் உள்ளான டஃப்ல யார் வின் பண்ணுவான்னு யாருக்கு அதிகப்படியான வாக்குகள் வரும்னு நினைக்கிறீங்க? சமபலம் தான் இருக்குது. அவரும் வெயிட்டான வேட்பாளர். பணம் 2 பேருமே பணம் படைத்தவர்கள். நேற்று என்னமோ பிரேமலதா போய்கிட்டு இவர் ஏதோ தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுற மாதிரி, அண்ணா நகர் கார்த்தி தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவரை நிப்பாட்டின மாதிரியும், இவர் பெரும் பணம் படைத்தவர் மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெரும் பணம் படைத்தவர். அப்போ இவர் நான் தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறாரு, டெய்லி வாழைப்பழம் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரச்சாரம் பண்ணுகிறாரா? 2 பண முதலைகள் மோதுது. அதில் ஒரு பண முதலைக்கு திமுக சப்போர்ட் இருக்குது. பாரம்பரிய அந்த ப்ராக்டிஸ், அந்த சப்போர்ட் இருக்குது. இவருக்கு வந்து இளைஞர்கள் புதுசாக இருக்கிற ஒரு வரவேற்பு எல்லாமே, விஜயுடைய அந்த ஃபேம், இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது. 3ஆவது இடத்துல யாருமே இல்லை. அதிமுக 3ஆவது இடம், ஆனால் அது பெருசாக இருக்காது. அப்போ இந்த 2 பேர் மோதுறதுல யார் ஜெயிப்பாங்கன்றது தான் இது. அது வந்து போக போக தான் தெரியும் என்னன்னு. ஏன்னா மாப்பிள்ளையே இறங்கி வராருன்னா. சார், இதே இடத்துல இன்னொரு விஷயமும் இப்போ பேசப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரீஸ் இருக்காருங்களா, அதாவது நம்ம முதல்வருடைய மருமகன், அவர் வந்து கார்த்திக்காக முதல் முறையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது வந்து பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பேசும்படிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த கட்சிக்குமே அவர் பிரச்சாரத்துக்கு போகலை. பர்டிகுலராக கார்த்திக்காக பிரச்சாரத்துக்கு வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்காரு. இன் ஃபியூச்சரில் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவருக்கு இறங்கணும்னு ஆசை இருக்குல்ல. மகனுக்கு தகுதி இருந்து இறங்கும் போது நான் மருமகன், அதை விட ஜாஸ்தி நான் ஒர்க் பண்ணுகிறேன் கட்சிக்குள்ளே. பெண்ணை வச்சுக்கிட்டு நான் அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். நானும் கட்சிக்கு எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு இறங்கலாம்ல. இந்த போட்டி தான் அந்த கட்சி ஒன்றுமில்லாம போகிறதுக்கு இதாக அமைய போகுது வருங்காலத்தில். ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா கட்சி 2-3 துண்டாக போயிடும். யார் இதுன்றது? அது அவருக்கு அரசியலில் இறங்கிறதுக்கு அவருக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால் அவரும் அந்த தேர்தலில் அப்படி லைட்டாக தலையை காமிச்சு பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் இது ராஜ்யசபா போவார், அதுக்கு முன்னோட்டமாக இந்த மாதிரி வருவார். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து இன்ப நீதி உள்ள நுழைப்பார் தானே. இதுக்கிடையில் டிநகர் தொகுதி புசி ஆனந்த் இறங்கியிருக்காங்க. அங்கே அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போட்டிகள் வந்து பலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புசி ஆனந்த் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஒரு எக்மோரில் கூட இந்த ராஜ்மோகன் நல்லா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. புசி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அதாவது மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேசி பிரச்சாரம் பண்ணுறாரு, வாக்கு கேட்குறாரு சார். காலையில் வாக்கிங் போயின்னுக்கிறாரு, அவள் தான். வேற என்ன பண்ணுறாரு? அதானே மக்கள்கிட்ட வந்துட்டு தாவேக்காக இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க. வண்டியில் ஏறி மைக் பிடிச்சி எங்கேயா தெருவா பிரச்சாரம் போனாரா? காலைல வாக்கிங் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஏதோ சொல்கிறீங்க. வாக்கிங்லாம் இல்லை சார், நேரடியாக மக்கள்கிட்ட போய் பேசுகிறார் சார். அந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் சார் சொல்கிறோம். அதெல்லாம் பிரச்சாரம் கிடையாது. பிரச்சாரன்றது தெருவாக போகிறது, வண்டியில் ஏறி போகிறது, வெளியில் தெரியுது. யாரையா கூப்பிட்டு கேளுங்க, டிநகர் தாவேகா வேட்பாளர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் நிலமை. அதே மாதிரி தான் மயிலாப்பூர்லேயும் இவங்களாம் கட்சி ஆஃபீஸ்லாம் போட்டு ஆரம்பித்து பரபரப்பை காட்டணும். மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறார், எங்கேயாவது தெரியுதா வெளியே? வாணியம்பாடியில் புர்ஹான்னு ஒருத்தர் நிற்கிறார், அது கூட வெளியே தெரியுது. பயந்து போய் அவருக்கு எதிராக நெகட்டிவ் செய்தியை பரப்பி விட்றானுங்க. அவர் உட்காந்து மறுப்பு தெரிவிச்சிட்ருக்காரு. மொதல் நாளே அவர் மாலை போடும் போது சேர்ந்த கூட்டத்தை பார்த்து அதை ஒரு பெரிய நெகட்டிவ் பிரச்சாரமே எடுத்து வெளியே விட்டானுங்க. அப்போ யார் மேலே திரும்ப திரும்ப இந்த மாதிரிலாம் வருதோ அவங்க வந்து மக்களால் கவனிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நெகட்டிவாகுதுன்னு. புஷியை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா? அவ்வளோதான், அதான் சொல்கிறேன்.
சரி, இது இன்னொரு விஷயம் அவங்க பேசும்படி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக்கால வேட்பாளருக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பணம் கொடுத்ததுனால தான் புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு விஜய்ன்றாங்க. இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வேட்பாளர்கள் வந்துட்டு ஒரு சிலர் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா படிக்கலன்ற மாதிரி ஒரு ட்ரோல் ஒன்று போயிருக்கு. இன்னொருத்தவங்க வந்து நான் ஜாதிக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பேன்னு சொன்னார், ஆனா ஜாதி வெறி உள்ளவர் தான் வந்து போட்டி இருக்காரு அப்படின்றாங்க. இது வந்து விஜய் தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணாரா, இல்லை பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணாங்களா? விஜய் அனுபவசாலியா, ஸ்டாலின் அனுபவசாலியா? ஆப்வியஸ்லி ஸ்டாலின் அவங்க தான் அனுபவசாலின்னு சொல்லுவோம். ஸ்டாலினுடைய அனுபவத்துக்கு முன்னாடி விஜய் பச்சா 58 வருஷம், விஜய் வயசு 52, இவருடைய அரசியல் அனுபவம் 58 வருஷம். சமீபத்தில் எல்லாம் முடிச்சுட்டு சிபிஎம் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சி தரமாட்டேன்னு அவ்வளோ சண்டை போட்டார். சரின்னு அவங்க போயிட்டாங்க. சரி 5 சீட்டை வாங்கி போயிட்டாங்க. எல்லோரும் சீட்டு பிடிச்ச பிறகு திடீர்னு ஒருத்தர் அறிவாலயத்துக்கு வராரு. நம்ம பத்திரிகையாளர்களுக்கு அவங்க யாருன்னு தெரில, ஏதோ ஒரு மஞ்சள் சட்டையை போட்டு போகிறாரு. ஸ்டாலின்ட்ட இது பண்ணி ஒரு சீட்டு வாங்கிட்டு வெளியில் வராரு. பத்திரிகையாளர் யாரும் நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் அவர் பேட்டி கொடுக்குறவங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள வலதுசாரி இது உள்ள ஒரு கட்சி நடத்துகின்ற ஒருத்தர். மோடி தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு பேசுகிறார். இவங்க சனாதனம் அது உருட்டி இருந்தாங்க. அவருக்கு எதுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க? அப்போ இந்த இடத்துல ஸ்டாலின் பெரியாளா, விஜய் பெரியாளா? அனுபவம் உள்ள ஸ்டாலின் அந்த வேலையை பண்ணுறாரு. விஜய் அவர் கட்சிக்கு எல்லாரையும் வர வைக்கிறாரு, சேர்க்குறாரு. இந்த இடத்துல யார் செல்வாக்குள்ள ஆள்னா அந்த ஆள் செல்வாக்குள்ள ஆளாக இருக்காரு, சேர்த்துக்கிறாரு. கொங்கு ஈஸ்வரன் யார்? அமைச்சர்கள் யார்? நேற்று சனாதனத்தை என்ன சொன்னால், சனாதனம் டெங்கு மலேரியா போல் அதை அழித்தொழிக்க வேண்டும். அவருக்கு தெரியாது, அதனால தான் மாட்டிக்கிட்டார். சனாதனத்தில் 2-3 பிரிவு இருக்குது. அதில் ஜாதி வர்ணம்ன்றது தனி, இந்து தர்மம் வாழ்வியல் முறை, கோயிலுக்கு போகிறது வணங்குறது எல்லாம் தான் சனாதனம். இவர் அதை ஒழிக்கணும்னு பேசிட்டார். நேற்று எங்கே போய் நின்றுந்தார்? ஒரு கோயிலில் போய் ஐயர் மந்திரம் ஓதி மாலை போட்டுனுக்கிறாரு, நின்றுக்கிறாரு. ஒரு அம்மன் கோயிலில் நின்னாரா இல்லையா? பார்த்தேன். அது என்ன சனாதனம் தானே? இவர் நாத்திகவாதி தானே? எது போனார்? நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்குது, அப்புறம் என்ன உருட்டுறீங்க? நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன்றீங்க. அது மட்டும் மதம் இல்லையா? கோயிலுக்கு போகிறத கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறீங்க? சனாதனத்தில் இப்போ திருமாவளவன் கேட்டால் சொல்லுவார், சனாதனத்தில் இருக்கிற அந்த ஜாதிய வர்ணம் அப்படின்றத ஒழிக்கணும்னு பேசுவார். இவர் சனாதனத்தையே ஒழிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசணும் என்ன இதுன்னு தெரியாது. எவனா ஏதாவது எழுதி கொடுக்குறது, பேசுறது, வம்பில் மாட்டிக்கிறது. சொல்லுவாங்க. ஓகே சார், வரக்கூடிய இப்போ இந்த எலெக்ஷனில் 4 முனை போட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் புதுசாக வந்திருக்க தாவேகா, அதுக்கப்புறம் என்டிகே கட்சி. இப்போ புதுசாக வந்த கட்சிகள் மேலே தான் மக்களுடைய பார்வை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்க நம்ம பாரம்பரியமான திராவிட கட்சிகளுக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்குது, ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் பல விஷயங்கள் கலந்தது தான் தேர்தல். புதுசாக வந்திருக்கான்ற முறையில் விஜய்க்கு ஆதரவு இருக்குது இளைஞர்கள் மத்தியில், எல்லார் மத்தியில். ஆனால் இவர் மாற்றத்தை கொண்டு வருவார்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு நம்பல. இவங்க கூட்டத்துக்கு கூட இருக்கிற அந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு ஒரு தப்பான கான்செப்டை உருவாக்கி வச்சிட்டாங்க. இதை இன்னைக்கு கூட அவர் கார் மேலே ஏறி குதிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் டிஃபேம் பண்ணி இந்த கூட்டம் தான் இவர் கூட இருக்குன்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ எல்லாருமே அந்த இதுக்கு ஆளாயிடுவாங்க. அப்போ விஜய்க்கு அந்த பொதுவான ஓட்டுகள் உள்ள விழாது. 2வது வேட்பாளர்களை வச்சியும் தேர்தல் முடிவு வரும். 3வது சின்னம். 4வது கட்சியுடைய கட்டமைப்பு, வேலைகள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்டிஏ முன்னாடி இருக்குது, டிஎம்கே 2வது இடத்துல இருக்குது, இவரும் 3வது இடத்துல இருக்கார். இன்னும் பல இடங்களில் இவங்க வேலையே ஆரம்பிக்கல. தான் பிரச்சனை. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸோடைய மைண்ட் ஃபுல்லாக சினிமா மோகத்தில் தான் இருக்காங்களா, சினிமா நடிகர்கள் அந்த ஒரு மோகத்தில் தான் இருக்காங்களா, இல்லை அரசியல் நாலேஜ் அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் விஜய் ஏன் ஆதரிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு பிடிக்கணும் வாங்க, அவ்வளோதான். இது ஒன்று மட்டுமே போதுமா? அப்படி தான் எல்லாரும் வருவாங்க, எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன அவரு தான் அரசியல் பண்ணணும். அரசியலை கரெக்டாக பண்ணான்னா இருப்பார், இல்லை இந்த சிரஞ்சீவி இந்த மாதிரி ஆள் மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்.
இப்போ அரசியலில் பிடிக்கிறது மட்டும் கொஞ்ச நாளைக்கு தான் செல்லும், அதுக்கப்புறம் நிற்கிறது தான் அரசியல். அதனால் அவரு தான் எப்படி கொண்டு போக போகிறார், அவர் பிடிக்கிறோன்றவங்க ஓட்டு போட போகிறோம், தான் நிலைமை. அதே மாதிரி அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி. இதை மட்டும்தான் அவர் வந்து பிரச்சாரத்தில் எப்போவுமே இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற கட்சி மீன்ஸ் அதிமுகவையோ இல்லை பிஜேபியோ எதையுமே அவர் வந்துட்டு முன்னெடுத்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதில் வந்து வேறு ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே தேர்தல் வந்து ஆளுகின்ற அரசு எதிர்த்து தான் நடக்குது, திமுக எதிராக தான் தேர்தல் நடக்குது. அதனால் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது மூலிமா தனக்கும் திமுக தான் போட்டின்றதை நிலநிறுத்த ட்ரை பண்ணுறாரு. அதனால் திமுக மட்டும் அடிக்கிறாரு. அது வந்து இப்போ போய் ஏடிஎம்கே போட்டு அடிச்சிருந்தா அது கரெக்டாக இருக்காதுல்ல. யாரை குறி வைக்கிறோமோ டான் அடித்தா தான் டான் ஆக முடியும். இல்லை, அவங்களுடைய தவறுகளையும் வந்துட்டு அவர் எடுத்து காட்டி சொன்னால் இப்போ அவர் ரசிகர்களுக்கு புரியும் இல்லையா? யார் என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி அதை இப்போ போய் சொல்லிட்டு இருந்தால் யாருக்கு தெரியும்? இப்போ யார் மேலே ஜனங்களுக்கு கோபம் இருக்குது, யாருக்கிட்ட இருந்து நமக்கு ஓட்டு வரும், யாருடைய ஓட்டு நமக்கு தேவை? சிறுபான்மையினர் இவர்கள் ஓட்டுலாம் திமுக கிட்ட இருக்குது. திமுக மோசம், சிறுபான்மையினருக்கு எதுவுமே செய்யலைன்றதெல்லாம் கொண்டு போகணும். இதோ இன்றைக்கி கூட முதல்வர் எனக்கு என்னென்னு அடிச்சு விட்றாரு. ஏன்னா எப்படியாவது சிறுபான்மை ஓட்டு தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த FCRA வக்பு திருத்த மசோதெல்லாம் வளரிட்டுருக்காரு. வளரல் தான் அது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் எடுத்து பேசணும். இவருக்கு அதில் நாலேஜ் கிடையாது. ஏடிஎம் எடுத்து பண்ணுமான்னு தெரியாது. என்னை கேட்டால் அண்ணாமலை போன்றவர்கள் தான் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு பெரிய லீடர்கள் யாரும் தெரியல. அதனால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கிறதுக்கான வேலையை பண்ணால் தான் விஜய்க்கு ஓட்டு வரும். பட்டியலின இளைஞர்கள் அதிகமாக விசிக மற்றதில் இருக்காங்க, அதுவும் திமுகலேருந்து தான் வரணும். பொதுவான பெண்கள் ஓட்டு ஒன்று சொல்கிறது, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அதெல்லாம் கை வைக்கணும்னா அவங்கள தான் அடிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயம் பெரும்பாலான வாக்குகள் கிட்டத்தட்ட 18% மேலே அங்கேருந்து தான் இவர் எடுக்கிறார். அதனால் அவங்கள அடிக்கிறது தான் கரெக்டு. மீதிலாம் இவங்கள போட்டு அடிச்சிருந்தாலும் யூஸ் கிடையாது. இதுதான் இந்த ஓட்டு தான் வேணும். ஆட்சி சரியில்லை அங்கே போகிற ஓட்டை தடுத்து இவர் எடுக்க பார்க்கணும். அதுதான் அவருக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.